திமுகவுக்கு இன்னைக்கு எப்படியாவது விஜய்க்கு வரக்கூடிய வாக்குகளை குறைக்கணும், விஜயின் வெற்றியை தடுக்கணும்னு சொல்லி அவங்க எந்த லெவலுக்கும் யார்கிட்ட வேணாலும் கூட்டு சேர தயாராக இருக்காங்க. ரஜினியை பற்றி ஆதவ அர்ஜுனா பேசிய கருத்து ஒன்றும் தப்பு இல்லை, அவதூறு இல்லை, அது உண்மைதான். ஆனால் முன்னால் நாம் தமிழர் கட்சி, சீமான் மற்ற ஆட்கள்லாம் எவ்வளோ மோசமாக பேசியிருக்காங்க பொது வெளியில். ஆனால் இப்போல்லாம் கோவப்படாத ரஜினிகாந்த், அதுவும் சம்பவம் நடந்து ஒரு 5 நாள் கழித்து தான் அவர் ஒரு இது போடுறாரு. அதாவது அது கூட எப்படின்னா, எனக்கு ஆதரவு கொடுத்தவர்களுக்கு நன்றின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு மெசேஜ் போடுறாரு. அது அவங்க ரசிகர்களுக்கு, ஆதரவாளர்களுக்கு. காலம் காத்திருந்து பதில் சொல்லும். இவருக்காக பல ஆளுங்க காத்துட்டு இருந்தாங்க, அரசியலுக்கு வரேன்னு சொல்லி ஏமாத்திட்டாரு. பொலிட்டிக்கலாக ஃபைட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இந்த சில்லறை வேலைலாம் பண்ணுறது, அது திமுக காரங்க நிறைய பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய ஹேண்ட்ஸ் இது பின்னால் இருக்குதுன்றதை மறுப்பதற்கில்லை. அடுத்தடுத்து கற்பழிப்புகள், பெண்கள் கொலை செய்யப்படுவது, ஆணவ கொலைகள், இப்படின்னு தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் தலைவிரிச்சு ஆடுது. காவல்துறை ஏவல் துறையாக மாறிடுச்சு. அப்போ இதெல்லாம் டிஸ்கஷனுக்கு வராமல் ஆதவ அர்ஜுனா ரஜினியை பற்றி, ஏன்னா அது ரொம்ப முக்கியம் இல்லை அரசியலில். ரஜினி சாரோட ஃபேன்ஸ்னால விஜய் அவரோட அந்த செல்வாக்குக்கோ இல்லை அவரோட வாக்குக்கோ ஏதாவது பாதிப்பு இருக்குமா? ரஜினி சொல்லி என்ன கேட்க போகிறாங்க எனக்கு புரியல. ரஜினி என்பது ஒரு காற்றடைத்த பலூனுங்க. அது ஒரு பிம்பம், கட்டமைக்கப்பட்ட பிம்பம் மீடியாக்களால். பாஜகவுடைய பினாமி தாங்க இவர். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், உடல்நிலை சரியில்லை, அரசியலில் வரலான்னாரு. அதுக்கப்புறம் அவர் எந்த அரசியலும் பேசலையா? அரசியல் மேடையிலே கலந்துக்கலையா? விழாக்களில் கலந்துக்கலையா? திமுகவினர் நிறைய விழாக்களில் கலந்து. அதுதாங்க நான் சொல்ல வரேன். சினிமா படம் எத்தனை நடிக்கிறாரு, புது படங்கள் எத்தனை நடிக்கிறாரு, இதுக்கெல்லாம் உடல் நல்லா இருக்கா? யோகி ஆதித்யநாத் காலில் போய் விழுந்தார் தெரியுங்களா? ஏன் விழுந்தாரு? அவர் வயசு என்ன, இவர் வயசு என்ன கேட்டால் யோகின்னு வர, எல்லா யோகி காலையும் விழுவேன்னு. அவர் முதலமைச்சர். யூபியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் இண்டஸ்ட்ரியை தொடங்கியிருக்கீங்க. அப்போ அவர் சலுகை, ரிலாக்ஸேஷன், கன்செஷன், பல இதெல்லாம் வேணும் உங்களுக்கு. அப்போ எதை வேணாலும் செய்வாங்க அவங்க சுயநலத்துக்காக. காலம் காத்திருந்து பதில் சொல்லும்லாம், அதெல்லாம் சொல்லும், நல்லாவே சொல்லும். சித்திரைவன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய அரசியல் விமர்சகர் மதிவானன் சார் இணைஞ்சிருக்க. வணக்கம் சார். வணக்கம். ஆதவ அர்ஜுனா ரஜினி அவர்கள் குறித்து பேசினது மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. ரஜினி அவர்கள் அதுக்கான அறிக்கையும் கொடுத்திருந்தார். நேற்று ஆதவ அர்ஜுனா பகிரங்க மன்னிப்பும் கேட்டிருக்காரு சார். ஆனால் ஒரு சிலர் இந்த சோஷியல் மீடியாவில் இந்த 2 ஃபேன்ஸ்க்கும் மத்தியில் ஒரு பதட்டமான ஒரு சூழலை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி திமுக இருக்குது அப்படின்ற மாதிரியும் நிறைய தகவல்கள் இருக்குது. உண்மையா சார்? கண்டிப்பாக. அதாவது திமுகவுக்கு இன்னைக்கு எப்படியாவது விஜய்க்கு வரக்கூடிய வாக்குகளை குறைக்கணும், விஜயின் வெற்றியை தடுக்கணும்னு சொல்லி அவங்க எந்த லெவலுக்கும் யார்கிட்ட வேணாலும் கூட்டு சேர தயாராக இருக்காங்க. இப்போ ரஜினியை பற்றி ஆதவ அர்ஜுனா பேசிய கருத்து ஒன்றும் தப்பு இல்லை, அவதூறு இல்லை, அது உண்மைதான். ஆனால் அதை அவர் தவிர்த்திருக்கலாம். இது எலெக்ஷன் டைமு. எலெக்ஷன் டைமில் நீங்கள் நல்லதை பேசினாலே அதை திரிச்சு உடச்சி வளைச்சி உங்களுக்கு எதிராக திருப்புவாங்க. இது வழக்கமாக நடக்கிற விஷயம். ஆனால் அவர் தவறான எண்ணத்திலேயோ அர்த்தத்திலேயோ பேசலை. அவர் ரொம்ப தெளிவாக ஒப்பிட்டு சொல்கிறார். எம்ஜிஆருக்கு கட்சி ஆரம்பித்த போது அழுத்தம் இருந்தது, அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் அழுத்தம் இருந்தது, ஏன் தன் சொந்த வாழ்க்கையிலே அழுத்தம் வந்ததுன்னு ஆதவ அர்ஜுனா அதையும் சொல்கிறாரு. இப்போ விஜய்க்கும் இவ்வளோ பெரிய அழுத்தங்கள் இருக்குது, ஆனாலும் அவர் ரொம்ப உறுதியாக இருக்கார். எந்த அளவுக்கு ட்ரபிள் கொடுக்கணுமோ அவ்வளோ ட்ரபிள் பல ஆங்கிள்லேருந்து கொடுக்குறாங்க, இன்க்ளூடிங் ஜனநாயகன் படம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஆனாலும் அவர் அசரலை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் வெளியே சொல்கிறார், அவ்வளோதான். அதில் யாரையும் அவதூறு பண்ணல. இதுக்கு முன்னால் நாம் தமிழர் கட்சி, சீமான் மற்ற ஆட்கள்லாம் எவ்வளோ மோசமாக பேசியிருக்காங்க பொது வெளியில். ஆனால் அப்போல்லாம் கோவப்படாத ரஜினிகாந்த், அதுவும் சம்பவம் நடந்து ஒரு 5 நாள் கழித்து தான் அவர் ஒரு இது போடுறாரு. அதாவது அது கூட எப்படின்னா, எனக்கு ஆதரவு கொடுத்தவர்களுக்கு நன்றின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு மெசேஜ் போடுறாரு. அது அவங்க ரசிகர்களுக்கு, ஆதரவாளர்களுக்கு. காலம் காத்திருந்து பதில் சொல்லும்னு. இவருக்காக பல ஆளுங்க காத்துட்டு இருந்தாங்க, அரசியலுக்கு வரேன்னு சொல்லி ஏமாற்றிட்டாரு. சரி விடுங்க, அது அவருடைய சொந்த விருப்பம். வந்தாலும் அது பிஜேபி அரசியல் தான். பிஜேபியுடைய
பிஜேபியுடைய முயற்சியால் அழுத்தத்தால் தான் அவர் கட்சியை ஆரம்பிக்கவே முனைந்தார். இல்லைன்னா அவருக்கு ஒன்றும் மக்கள் நலன் அரசியல் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. பட் இதுக்கு பின்னால் வந்து திமுக ஆட்கள் தான் அந்த 4-5 நாள் அப்படியே விட்டு போயிருந்தால் அது போயிருக்கும். அதுக்கு பின்னால் வந்து திமுக ஆட்கள் தான் கொஞ்சம் அதை ஸ்கீம் பண்ணி அதை ஒரு செட்டப் பண்ணி அதுக்கிடையில் சர்வ கட்சி தலைவர்களும் 3 நாள் கழித்து இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது, இதை யூஸ் பண்ணால் ஒரு 100 ஓட்டு வரும், வாங்கலாமா, ரஜினி ரசிகர்கள் கொஞ்சம் கிளப்பி விடலாமா பழைய மாதிரி. அதாவது இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கலாக ஃபைட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இந்த சில்லறை வேலைலாம் பண்ணுறது அது திமுக காரங்க நிறைய பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய ஹேண்ட்ஸ் வந்து இது பின்னால் இருக்குதுன்றதை மறுப்பதற்கில்லை. ஆனால் ரஜினி ஏன் வந்து ஒரு தன்னுடைய இமேஜ், தன்னுடைய வயசு, ஸ்டேட்டஸ், ஸ்டேச்சர், எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் கடந்து போகணும் எப்போதும் போல். அது ஏன் வந்து இதில் வந்து அவர் பட்டுக்கிட்டார்? பேசாமல் இருந்திருந்தால் ஒன்றும் குடி மூழ்கி இருக்காது, என்ன பெருசாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி அதை வச்சுக்கிட்டே எலெக்ஷனை ஓட்டலான்னு கூட நினைப்பாங்க. பட் அதெல்லாம் நடக்காதுங்க. ஒரு 2-3 நாளைக்கு சோஷியல் மீடியாவில் பேசுவோம், டிவி டிபேட்டில் மாலை நேரத்தில் அதை பற்றி பேசுவாங்களே தவிர அதெல்லாம் ஒன்றும். ஏன்னா ஓட்டுப்பதிவுக்கு இன்னும் 1 மாதம் இருக்குது. அப்போ என்ன நினைப்பாங்கன்னா மக்கள், இந்த ஆட்சி தொடரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் சின்ன விஷயங்கள்ங்க. அதை வருச்சுன்னா உண்மையிலே ரஜினி எதுவுமே சொல்ல, இவங்களே அதை ஊதி பெருசாகிக்கிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீச்சை அவர் நோவேர் ரஜினியை அவமரியாதையோ இப்போ அவர் மன்னிப்பும் கேட்டுக்கிட்டார், தவறாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க, நான் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி. அதனால் தேர் எண்ட்ஸ் த மேட்டர். ஒரு ஆள் மன்னிப்பு கேட்டான்னா அது ரைட்டாலே ராங்கா, அவ்வளோதான், அதோட முடிக்கணும். ஆனால் இவங்க முடிக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க அரசியல் பண்ணோன்னு நினைக்கிறாங்க. அப்போ தானே இவங்க திமுகவுடைய அதாவது நிர்வாக சீர்கேடு, லஞ்ச லாவண்ய ஆட்சி, சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிருக்கிறது, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், டெய்லி ஒரு கொலை, கற்பழிப்பு, இப்படி தமிழ்நாடே வந்து ஒரு அமைதி பூங்காவாக இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தடுத்து கற்பழிப்புகள், பெண்கள் கொலை செய்யப்படுவது, ஆணவ கொலைகள், இப்படின்னு தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் தலைவிரிச்சு ஆடுது. காவல்துறை வந்து ஏவல் துறையாக மாறிடுச்சு. அப்போ இதெல்லாம் டிஸ்கஷனுக்கு வராமல் ஆதவ அர்ஜுனா ரஜினியை பற்றி, ஏன்னா அது ரொம்ப முக்கியம் இல்லை அரசியலில். அடுத்த 5 வருஷத்துக்கு யார் ஆட்சிக்கு வரணுன்றதை மக்கள் டிபேட் பண்ணோம். ஆனால் அந்த டிபேட்டை டைவர்ட் பண்ணி ஆதவ அர்ஜுனா வர்சஸ் ரஜினி, ரஜினி வர்சஸ் விஜய், இப்படி ஒரு சண்டையை செயற்கையாக உருவாக்கி விட்டா நாம் அமைதியாக இருக்கலாம்ல. நம்ம மாப்பிள்ளை நம்ம பிள்ளைங்கள்லாம் 30,000 கோடி 50,000 கோடி அடித்து வச்சதெல்லாம் இங்கே விவாதத்துக்கு வராத பண்ணிடுவாங்கல்ல, அதெல்லாம் எடுபடாதுங்க. அண்ட் அதே மாதிரி சார், மக்கள் நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ பிரச்சனைகள் இதை மனசில் வச்சு தான் மக்கள் ஓட்டு போட போகிறாங்க அப்படின்னும் போது ரஜினி சாரோட ஃபேன்ஸ்னால வந்து விஜய் அவரோட அந்த செல்வாக்குக்கோ இல்லை வந்து அவரோட வாக்குவங்கிக்கோ ஏதாவது பாதிப்பு இருக்குமா சார்? அதாவதுங்க, நான் தான் சொன்னேன்னா சட்டமன்ற தேர்தலுக்கும் இந்த இஷ்யூக்கும் ஒன்றுமே கிடையாது. இதனுடைய ஆயுசே 2-3 நாளுங்க. இந்த வாரத்தோடு இது முடிஞ்சிருங்க, அப்புறம் வேறு பிரச்சனை வருங்க. அதனால் இதெல்லாம் ஒன்றும் பெருசாக. 2வது ரஜினி சொல்லி என்ன கேட்க போகிறாங்க எனக்கு புரியல. ஒரு வாட்டி 1996 வாய்ஸ் கொடுத்தார். அவர் வாய்ஸ் கொடுத்ததா இல்லைங்க, அன்னைக்கு ஜெயலலிதா ஆட்சி மேலே அவ்வளோ பெரிய அதிருப்தி இருந்தது. காக்கா உட்கார பணம் பழம் மாதிரி இவர் வந்து இந்த அம்மா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால், ஆண்டவன் வந்தாலும் தமிழகத்தை காப்பாற்ற முடியாதுன்னாரு. சரி, அதுக்கப்புறம் 10 வருஷம் இருந்தாங்களா இல்லையா? அதாவது 2011 to 21 10 வருஷம் அந்த அம்மா ஆட்சியில் இருந்தாங்கல்ல. அப்கோர்ஸ் அவங்க நடுவில் இறந்துட்டாங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்தில்ல. அப்போ இவர் சொல்கிறத ஜனங்க கேட்டிருந்தாங்கன்னா 96க்கு அப்புறம் அந்த அம்மா ஆட்சிக்கு வந்துருக்கூடாது சார். 2004 வந்து பாமகக்கு எதிராக வேலை செய்யுங்க அப்படின்னு வந்து சொன்னார். ஆனால் பாமக போட்டிட்டு எல்லா தொகுதிகளிலும் அவங்க வந்து அபார வெற்றி பெற்றாங்க. ரஜினி என்பது ஒரு காற்றடைத்த பலூனுங்க. அது ஒரு பிம்பம், கட்டமைக்கப்பட்ட பிம்பம் மீடியாக்களால். அது சில சும்மா, அதாவது இந்த திரை கவர்ச்சின்னுவாங்க இல்லையா, திரையில் இருக்கிற அந்த விஷயங்களை வச்சுக்கிட்டு கட்டமைச்ச பிம்பம் தான் தவிர ரியலாக அவரை போய் பார்த்தா அவர் என்னால் வந்து அவர் ஏதாவது ஒரு தேர்தல் நின்னா விஜயகாந்தே வந்து ஒரு தொகுதியில் தான் நின்னார். அதாவது அந்த தொகுதியில் தான் ஜெயிச்சார் முதல் தேர்தலில். ஆனால் இவர் அது கூட ஜெயிக்க முடியாதுங்க, அதெல்லாம் சாத்தியமே இல்லை. நம்ம கமல்ஹாசனை பார்த்தோம், தோத்துட்டாரா இல்லையா? கோவையில் என்ன அவரே தோத்துட்டார். கோவை தெற்கில் வானதி சீனிவாசன் ஒன்றும் பெரிய ஹெவி வெயிட் கிடையாது. அப்போது
கமலஹாசனாவது மக்கள்கிட்டே ரொம்ப நெருக்கமான ஆள். ரஜினிகாந்த் வந்து அப்படி ரொம்ப அப்படியே ரிஷிகேஷ், ஹரித்வார் இமயமலை போயிட்டு போயிட்டாரு. இமயமலை போகிறவர். அவருடைய அரசியலே மக்கள்கிட்ட எடுபடாதுங்க. அது வந்து பாஜகவுடைய பினாமி தாங்க இவர். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இவர் கட்சியை ஆரம்பிக்கிறார் அப்படின்னு ஒன்றும் ஒரு ஆள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி இவர்கிட்ட அனுப்பிச்சாங்க. அந்த ஆள் பேர் என்னவோ மூர்த்தி, அர்ஜுனமூர்த்தி. அர்ஜுனமூர்த்தி. அவர் என்னவோ பெரிய மாமேதை மாதிரி அவர் வந்து அவர் இந்த தமிழறிவு மணியெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த கட்சியை வழி நடத்துறதா பண்ணாங்க. பொதுச் செயலாளரை கூட அறிவிச்சார்னு நினைக்கிறேன் அந்த கட்சிக்கு. அப்போ அவரை பற்றி புகழ்ந்தார். அவரை பற்றி தெரியாத அதனால் பக்கா ஆர்எஸ்எஸ்ங்க. மதவெறியை தூண்டி மரண கோலம் மைனாரிட்டிகளை கொல்லக்கூடிய அந்த மாதிரி ஒரு இயக்கம், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இயக்கம் ஆர்எஸ்எஸ். ஆனால் அந்த கட்சியை தொடங்குறேன்ற போது உள்ளே வந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து அதை முடிவை மாற்றிட்டு நான் அரசியலில் இல்லை இனிமேல் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அவர் அப்போ என்ன பண்ணோம், திரும்பி வீட்டுக்கே போயிட்டார். எந்த வீடு, ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு போயிட்டார். இன்னைக்கு அந்த அர்ஜுனமூர்த்தி எங்கே இருக்கார்? ரஜினி ஆதரித்த பல பேர் எங்கே இருக்காங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ ரஜினி அரசியல் வந்துங்க தமிழ்நாட்டுக்கு விரோதமான, தமிழ்நாட்டுக்கு எதிரான அரசியலுங்க, மதவாத அரசியலுங்க, ஆன்மீக அரசியல்னு ஒரு போர்வையை போத்துக்கிறாங்க. இப்போ லஞ்சத்தை அன்பளிப்புன்னுவாங்க இல்லையா, அது மாதிரி மதவாதத்தை பாஜகவால் இங்கே இறக்குமதி பண்ண முடியல. அவங்கள ஜனங்க வெறுக்கிறாங்க. அதனால் ரஜினி மூலமாக அதை கொண்டு வரலாம் அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணாங்க. அது என்ன ஆச்சுன்னா, உண்மையிலே வந்து அவங்க தான் இவரை ப்ரெஷர் பண்ணாங்க கட்சியை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு. அவருக்கு அதில் விருப்பம் இல்லை. பட் ஆனால் 2 அழுத்தங்கள் வந்தது அவருக்கு. ஒன்று சொந்த வீட்டிலேருந்தே அழுத்தம் வந்தது. லதா ரஜினிகாந்துக்கு இதை பிடிக்கல. ஏன்னா வருமானம் போயிடும், செலவு அதிகமாகும். அவங்க வந்து ரொம்ப அதில் ரொம்ப குறியாக இருப்பாங்க வருமானத்தில், பணத்தில். அப்போ அவங்களுக்கு இது வந்து தேவையில்லாத ஆணி, இதை எதுக்கு பிடுங்கணுன்ற மாதிரி அவங்க வேணான்னு ப்ரெஷர் கூட. வீட்டில் ப்ரெஷர் வந்தால் அப்புறம் கொஞ்சம் பிரச்சனை தானே. அது இல்லாத ரஜினி வந்து படங்கள் சம்பந்தமாக தொடர்பு உள்ள பட கம்பெனிகள், பட முதலாளிகள் தானே, கலாநிதி மாறன், ரெட் ஜெயண்ட், உதயநிதி, இவங்கெல்லாம். அவங்களோட உறவு பாதிக்கப்பட்டுறக்கூடாது. அவர் வந்து தன்னுடைய தொழில், தன்னுடைய வருமானத்தை வந்து மக்கள் நலனை விட மேலே வச்சிட்ருக்காரு. அதன் காரணமாக அவங்க வந்து வர வேணாம், நீங்கள் படம் நடித்து ஜாலியாக இருங்க, பணம் தரோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அழுத்தம், இங்கே மனைவி, இந்த 2 அழுத்தம் சேர்ந்து பாஜக அழுத்தத்தை மூழ்கடிச்சிடுச்சு. இதுதான் உண்மை. ஆதவ அர்ஜுனா இந்த மனைவி அழுத்தத்தை சொல்லலை அவர், நாகரிகம் கருதி. நான் அது வந்து நான் உண்மையை சொல்லணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பாருங்கள், உடல்நிலை சரியில்லை, அரசியலில் வரலான்னாரு. அதுக்கப்புறம் அவர் எந்த அரசியலும் பேசலையா? அரசியல் மேடையிலே கலந்துக்கலையா? விழாக்களில் கலந்துக்கலையா? திமுகவினர் நிறைய விழாக்களில் அதை தாங்க நான் சொல்ல வரேன். சினிமா படம் எத்தனை நடிக்கிறாரு, புது படங்கள் எத்தனை நடிக்கிறாரு, இதுக்கெல்லாம் உடல் நலம் நல்லா இருக்கா? நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் உடல் நலம் காரணமாக என்னால் அரசியல் ஈடுபடலைன்னா அப்போ மற்ற எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? இது எப்படி சரியாக இருக்க முடியும்? ஸோ அவர் இது வந்துங்க, நீங்கள் இதே கம்பேர் பண்ணுங்கள் விஜயை. நம்ம வேறு வழி இல்லாத கம்பேர் பண்ண வேண்டியதாக இருக்குது. விஜய் வந்து 51 வயசில் டாப்பில் இருக்கார் இன்றைக்கி. அவர் வந்து ஒரு 200 கோடி வருது ஒரு படத்துக்குன்னா 2 படமாவது ஆவரேஜாக நடிக்கலாம். ஒரு 500 கோடியை விட்டுட்டு எப்போவுமே விட்டார், பர்மனெண்ட்டாக எனக்கு வேணாடான்ட்டார். அவர் வயசு என்ன, இவர் வயசு என்ன? இவர் இன்னமும் ஆடிட்டுருக்கார், பாடிட்டுருக்காரு. ஸோ மக்கள் நலனுக்காக ஒரு ஆள் வராரு, திரையுலகத்துலேருந்து வராருன்னா இன்னும் வேணாம். ரஜினிகாந்துடைய அந்த என்ன சொல்கிறது, அவருடைய அணுகுமுறையை நான் சொல்கிறேன். ஜனநாயகன் படத்துக்கு ராகுல் காந்தி ட்வீட் போடுறாரு, வேண்டா வெறுப்பானா கூட தமிழக முதல்வர் ஒரு ட்வீட் போடுறாரு. ஆனால் ஜாம்பவான்களாச்சு நீங்கள், கமலஹாசன், ரஜினிகாந்த்லாம். நீங்கள் அரசியல் பேச வேணாம், உங்கள் திரை இப்போ இன்னி வரைக்கும் அந்த படத்துக்கு எப்போ ரிலீஸ்ன்னு சொல்ல முடியாது இருக்குது. ஜனவரி 9க்கு வர வேண்டிய படம். நேற்று கூட ஏதோ போட்டு பார்த்தாங்களாம், அப்புறம் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்களாம். நான் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாலேயே சொன்னேன், ஜனவரியிலே சொன்னேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த படம் வந்து தேர்தலுக்கு முன்னால் வராது. ஏன்னா பாஜக இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டர் முருகன், நீங்கள் பார்த்தீங்களா நேற்று
அவருக்கு ஆதரவு தெரிவித்தவங்கள முருகன் மந்திரி இருக்கிறாரு. நன்றி சொல்லியிருக்காரு. ஆச்சா. ஸோ அந்த மாதிரி இவங்கெல்லாம் கூட்டு களவாணிகள். இவங்க வந்து விஜயனுடைய இந்த அரசியல் படம் இது. இது வந்து மாநிலம் பூரா போச்சுன்னா தேர்தல் பிரச்சாரத்துக்கு கை கொடுத்துரும். ஆகவே தேர்தல் முடிகிற வரைக்கும் இந்த படத்தை முடக்கி வைக்கணுன்ற உள்நோக்கத்தோடு தான் சென்சார் போர்டை மிஸ்யூஸ் பண்ணி இன்னை வரைக்கும் பண்ணியிருக்காங்க. அதனால் பல 100 கோடி ரூபாய் லாஸ் ஆகிருக்கு. ப்ரொடியூசருக்கும் தேவையில்லாத மன உளைச்சல், ரசிகர்களுக்கும் ஏமாற்றம். படம் முடிஞ்சிடும். அதாவது தேர்தல் முடிஞ்சோம் டப்புன்னு வெளியேற்றுவாங்க. நான் அப்போவே சொன்னேன், சின்ன மாற்றம் பண்ண வேண்டியிருக்கோம். தளபதி இளைய தளபதியாக தளபதி விஜய்க்கு பதிலாக அதை தூக்கிட்டு தமிழக முதல்வர் விஜய் நடிக்கும்னு போட வேண்டியிருக்கும். அவ்வளோதானே தவிர இதில் இந்த இஷ்யூக்கு இவர் வாயை திறந்தாரா? ரஜினிகாந்த் ஏன் வாயை திறக்கல? ஏன்னா எப்போதுமே ரஜினிகாந்த் வந்துங்க ஆளுவோரின் தயவை அரவணைப்பை விரும்புவார். யாரும் எதிர்க்க மாட்டார். அது மோடியாக இருக்கலாம், யோகி ஆதித்யநாத் காலில் போய் விழுந்தார் தெரியுங்களா? ஏன் விழுந்தார்? அவர் வயசு என்ன, இவர் வயசு என்ன கேட்டால் யோகின்னு எல்லா யோகி கால்லையும் விழுவேன்னு. அவர் முதலமைச்சர். யூபியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் இண்டஸ்ட்ரியை தொடங்கியிருக்கீங்க. அப்போ அவர் சலுகை, ரிலாக்ஸேஷன், கன்செஷன் பல இதெல்லாம் வேணும் உங்களுக்கு. அப்போ எதை வேணாலும் செய்வாங்க அவங்க சுயநலத்துக்காக. ஒரு வரியில் சொல்லணும்னா அவர் தன்னை மட்டும்தான் சிந்திப்பார், மக்களை பற்றி சிந்திக்க மாட்டார். அதனால் வந்துங்க அவர் வந்து நான் வந்து காலம் காத்திருந்து பதில் சொல்லும்லாம் அதெல்லாம் சொல்லும், நல்லாவே சொல்லும். புரியுதுங்களா?